கோடை வெயிலில் தணியாத ஒரு மதியத்தில் கிராமத்தின் ஓரத்தில் உள்ள சிறிய வீட்டின் முன் அமர்ந்திருந்தான் அரவிந்த். அவன் முகத்தில் தெரிந்திருந்தது சோர்வும் மனக்கவலையும். பலமுறை முயற்சி செய்தும் வேலை கிடைக்காததால் அவன் மனம் உடைந்திருந்தது. "என்னப்பா இவ்வளோ சோகமா இருக்கே?" என்று கேட்டாள் அவன் அம்மா மெதுவாக அருகில் வந்து. "என்னம்மா, எதையும் தொடங்கினால் தோல்விதான். நான் எதற்கும் பயனில்லாதவன் போல தோணுது" என்று கண்ணீர் மல்க சொன்னான் அரவிந்த். அம்மா சிரித்தார். "நீ என்னோட கூட வா" என்று சொல்லி அவனை வீட்டின் பின்புறம் கொண்டு சென்றாள். அங்கே ஒரு சிறிய செடி உலர்ந்த நிலையில் இருந்தது. "இந்த செடியை பாரு" என்றார். அம்மா, "நான் தினமும் இதுக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தேன். ஆனால் சில நாட்கள் கவனிக்க முடியல. இப்போ உலர்ந்துடுச்சு. அதனால இது உயிர் விட்டாச்சுன்னு நீ நினைக்கிறாயா?" அரவிந்த் தலையாட்டினான். "ஆமாம், இது முடிஞ்சிடுச்சு." அம்மா சிரித்துக்கொண்டு ஒரு குடம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அந்த செடிக்கு ஊற்றினாள். வாழ்க்கையும் இது போலதான். சில நேரம் நம்ம கவனிக்காம போனால் அது உலர்ந்த மாதிரி தோணும். ஆனா நம்பிக்கை என்ற தண்ணி ஊத்தினா அது மீண்டும் உயிர் பெறும். அந்த வார்த்தைகள் அரவிந்தின் மனதில் ஒரு வெளிச்சம் காட்டின. தோல்வி என்பது முடிவில்லை, அது ஒரு பாடம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அடுத்த நாள் முதல் அவன் மனம் தளராமல் முயற்சி செய்ய ஆரம்பித்தான். ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டான். சில மாதங்களுக்கு பிறகு அவன் முயற்சிக்கு பலன் கிடைத்தது. நல்ல வேலை கிடைத்தது. அந்த நாள் அவன் அம்மாவை பார்த்து சிரித்தான். "அம்மா, அந்த செடி மாதிரி நானும் மீண்டும் உயிர் பெற்றுட்டேன்." அம்மா அவன் தலையை தடவி, "வாழ்க்கை நமக்கு எப்போதும் கற்றுக் கொடுக்கும். நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும்" என்றார். தோல்வி முடிவல்ல, அது வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் ஒரு பாடம். நன்றி. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.